அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததினால் எத்தனையோ நன்மையான விளைவுகள் உண்டாகி இருக்கின்றது. ஆனால் அவர் மனுக்குலத்திற்கென்று என்ன என்ன நன்மைகளை செய்தார் என்பதை அவரே சொல்லி இருக்கின்றார். வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அவர் எதற்காக வந்தார் என்று அவரே சொல்லி இருக்கிற வார்த்தை மிக மிக முக்கியமானது. அவர் உள்ளத்திலே வரும்பொழுது, வாழ்க்கையில் வரும்பொழுது, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, படிப்பிலே, பிஸ்னஸிலே, ஊழியத்திலே வரும்பொழுது எத்தனையோ நல் விளைவுகள் உண்டு. ஆனாலும் அவர் தான் வந்ததனுடைய நோக்கத்தை சொல்லும் பொழுது நாம் அதை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் முதலாவது சொன்னது யோவான் 10:10, நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று. இதை கேட்ட உடனே நமக்கு புரிய வேண்டியது என்னவென்றால், அவர் வராவிட்டால் நமக்கு ஜீவன் இல்லைன்னு அர்த்தம். நாம் மரித்து போயிருக்கிறோம். அது மரித்த நிலையில் இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் வந்தால்தான் நமக்கு ஜீவனே கிடைக்கிறது. அது அதே நிலையில் அல்ல, நாட்களுக்கு நாள் அது வளர்ந்து பெருகி அது பரிபூரணத்தை நோக்கி நம்மை நடத்துகிறது. இவ்வுலக வாழ்க்கையில் வாழ்வதற்கு நமக்கு உலகத்திற்குரிய ஜீவன் தேவை. இறைவனோடு வாழ்வதற்கு அவர் தருகிற ஜீவன் தேவை.